இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி தெரிஞ்சுக்கிட போகிறோம் அப்படின்னா, பைத்தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னால் என்ன, அது ஏன் இவ்வளோ பாப்புலராக இருக்குது, ஸோ அது படிக்க நமக்கு என்ன பெனிஃபிட் இருக்குது, ஆக்சுவலாக ஏன் நம்ம அதை லேர்ன் பண்ணணும், பைத்தான் எங்கெல்லாம் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க, இண்டஸ்ட்ரியல் சைடில் எப்படி யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க, அது ஏன் ஃபாஸ்டஸ்ட்டு க்ரோயிங் லாங்குவேஜ்னு சொல்கிறாங்க, என்னென்ன கம்பெனிஸ்லாம் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க, இதை பற்றி ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வாட் இஸ் பைத்தான் ப்ரோக்ராமிங் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது வந்து ஒரு ஹை லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இட் இஸ் யூஸ்டு ஃபார் ஜென்ரல் பர்பஸ் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங். ஓகேங்களா? இது வந்து 1980s வந்து கைடோ வான் ரோசம் அப்படிங்கிறவரால் டெவலப் பண்ணப்பட்டது. இது வந்து ஒரு ஓப்பன் சோர்ஸ் லாங்குவேஜ். சாஃப்ட்வேர் நம்ம வந்து ஃப்ரீயாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா, அந்த பைத்தான் அப்படிங்கிற நேம் எப்படி வந்துச்சு அப்படின்னா, இந்த பிரிட்டிஷ் காமெடி குரூப்பு ஒரு ப்ரோக்ராம்ஸ் வந்து மாண்டி பைத்தான் அப்படிங்கிற நேமில் இருந்தால் பைத்தான் அப்படிங்கிற நேம் வந்துச்சு. ஓகே, அடுத்தது உங்களுக்கு ஒரு கொஸ்டின்ஸ் இருக்கும். ஏன் நான் பைத்தான் படிக்கணும், ஏன் பைத்தான் நான் சூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ஜென்ரல் பர்பஸ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இது வந்து மல்டிபிள் பர்பஸ்க்காண்டி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் எங்கெல்லாம் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்கிறது பாருங்கள். டேட்டா மைனிங், டேட்டா சயின்ஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மெஷின் லேர்னிங், வெப் டெவலப்மெண்ட், வெப் ஃப்ரேம் ஒர்க்ஸு, எம்பெடட் சிஸ்டம், கிராஃபிக் டிசைன் அப்ளிகேஷன்ஸ், கேமிங், நெட்வொர்க் டெவலப்மெண்ட், ப்ராடக்ட் டெவலப்மெண்ட், ரேபிட் அப்ளிகேஷன்ஸ் டெவலப்மெண்ட், டெஸ்டிங் அண்ட் ஆட்டோமேஷன் ஸ்கிரிப்டிங். ஸோ இவ்வளோ பிளேசஸில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பைத்தான் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதனால தான் இது ரொம்ப பாப்புலரான ரீசன்ஸ்க்கு அதுதான். ஓகே, நெக்ஸ்ட்டு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், பைத்தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 ஃபீல்டில் அதிகமாக யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஒன்று வந்து டேட்டா சயின்ஸு, இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா மெஷின் லேர்னிங். இந்த 2 ஃபீல்ட்லேயும் பைத்தான் அதிகமாக யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இது ரிலேட்டடாக நிறைய பேக்கேஜஸ் வந்து டெவலப் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ என்ன பர்பஸ்னால் டேட்டா அனலிஸ் அண்ட் மெஷின் லேர்னிங்க்கு வந்து நிறைய பேக்கேஜஸ் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அந்த இமேஜ் பாருங்கள். பேண்டாஸ், டென்சர் ஃப்ளோ, நம்பை, பைஸ்பார்க்கு, ஸோ இதேமாதிரி நம்ம சொல்லிட்டு போய்ட்டுருக்கலாம் எக்ஸட்ரா. ஸோ இந்த பேக்கேஜஸ் யூஸ் பண்ணி நம்ம ஈஸியாக என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா டேட்டா அனலைசிஸ் அண்டு மெஷின் லேர்னிங் கோடு நம்ம உட்காந்து க்ரியேட் பண்ணலாம், கோடு எழுதலாம் சொல்லலாம். இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் பேக்கேஜ் பார்த்திங்க அப்படின்னா பேண்டாஸ் அப்படிங்கிற ஒரு பேக்கேஜ். அந்த இமேஜை பாருங்கள், அதனோட ரெட் கலர் பாருங்கள், அந்த எவ்வளோ க்ரோத்தில் போய்ட்டுருக்கு. ஸோ 2009 இப்போ 2020லலாம் பாருங்கள். ஆக்சுவலாக இந்த பேக்கேஜ் வந்து யூஸ் பண்ணி நம்ம வந்து மெஷின் லேர்னிங் கோடுக்கு வந்து ஈஸியாக நம்ம கோடு எழுதிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதேமாதிரி நிறைய பேக்கேஜஸ் இருக்குது, பார்க்கலாம். ஓகே, பைத்தான் வந்து மற்ற இண்டஸ்ட்ரியெல்லாம் என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னா யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இது வந்து ஒரு ஹை டிமாண்ட் சாஃப்ட்வேர்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ நிறைய கம்பெனிஸ் வந்து பைத்தான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஹெல்த் கேர் கம்பெனிஸ், ஃபினான்ஷியல் சர்வீசஸ், மார்க்கெட்டிங், எஜுகேஷன்ஸ் அண்ட் மெனி மோர் பிளேசஸில் வந்து பைத்தான் யூஸ் பண்ணுறாங்க. நீங்கள் அந்த ரைட் ஹேண்ட் சைடில் உள்ள அந்த இமேஜை வியூ பண்ணி பாருங்கள். அதில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த க்ரோத் ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியலும் அந்த பைத்தானுடைய க்ரோத் எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள், எவ்வளோ பர்சன்டேஜ் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்கன்னு பாருங்கள். ஸோ இன்சூரன்ஸு கம்பெனிஸ் எல்லாம் 5% வரைக்கும் பைத்தான் யூஸ் பண்ணுறாங்க. அதேமாதிரி ரீட்டைல், கன்சல்ட்டிங், ஹெல்த் கேர், எனர்ஜி, ஃபினான்ஸு, மீடியா, டெக்கு, மேனுஃபேக்சரிங், கவர்மெண்ட் ரிலேட்டட் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே பைத்தானில் யூஸ் பண்ணுறாங்க. எலக்ட்ரானிக்ஸ், அகாடமி லெவலில் பார்த்திங்க அப்படின்னா 20% வரைக்கும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஆக்சுவலாக. ஓகேங்களா? ஸோ இதனால தான் இந்த பைத்தான் வந்து ஹை டிமாண்ட் சாஃப்ட்வேர்ஸ் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம் ஆக்சுவலாக. ஓகே, நெக்ஸ்ட் பைத்தான் பார்த்திங்க அப்படின்னா ஃபாஸ்டஸ்ட் க்ரோவிங்
ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் சொல்லுவாங்க. அதாவது ஷார்ட் பீரியடில் அதனோட க்ரோத் பார்த்திங்க அப்படின்னா ஸோ ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு. அதுக்கு ரீசன் பார்த்திங்க அப்படின்னா ஸோ மெனி இண்டஸ்ட்ரியல் அண்ட் அப்ளிகேஷன்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய கம்பெனிஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சதுனால அதனோட க்ரோத் வந்து ரொம்ப ஷார்ட் பீரியடில் அதிகமாக இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு. அதோடைய எக்ஸ்ப்ளோசிவ் யூஸ் பார்த்திங்க அப்படின்னா டேட்டா சயின்ஸு, மெஷின் லேர்னிங் அண்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில். ஸோ பைத்தான் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் அந்த ரைட் ஹேண்ட் சைடில் உள்ள அந்த இமேஜை பாருங்கள், அதோட க்ரோத் பாருங்கள். ஸோ பைத்தான், C#, ஜாவா ஸ்கிரிப்ட், ஜாவா, PHP, C++, அதனுடைய லாங்குவேஜ் பற்றி நீங்கள் அதனுடைய க்ரோத் பாருங்கள். ஆக்சுவலாக பைத்தான் வந்து அந்த ப்ளூ கலர் வேவ்ஸை பாருங்கள். ஸோ 2009 வந்து 4% அதனோட யூசேஜ் இருந்துச்சு. ஸோ அப்படியே க்ரோத் ஆகி அப்படியே நீங்கள் பாருங்கள், அந்த கிராஃப் பாருங்கள். ஆக்சுவலாக 2018 பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 12% வரைக்கும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ 2020 பார்த்தீங்கன்னா 16% வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ 2022 வரைக்கும் 2022 பார்த்தீங்கன்னா இன்னும் ஹையாக லெவலில் இருக்கும். நான் 2020 வரைக்கும் தான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதனால தான் அந்த ஃபாஸ்டஸ்ட் க்ரோவிங் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் ஸ்லைடில் பார்ப்போம். ஓகே, எல்லோரும் கேட்கக்கூடிய ஒரு காமனான கொஸ்டின்ஸ். சரி, நான் பைத்தான் முடித்ததுக்கப்புறம் எனக்கு ஜாப்ஸ் எப்படி இருக்கும்? ஸோ என்னென்ன டைப் ஆஃப் ஜாப்ஸ்லாம் இருக்குதுன்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பைத்தான் வெப் டெவலப்பர், பைத்தான் டெவலப்பர், சாஃப்ட்வேர் இன்ஜினியர், டேட்டா அனலிஸ்ட், டேட்டா சயின்டிஸ்ட், மெஷின் லேர்னிங் இன்ஜினியர், இதேமாரி எக்ஸட்ரா நிறைய சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். இந்த கைண்ட் ஆஃப் ஜாப்லாம் நீங்கள் வந்து சர்ச் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் ஈஸியாக நீங்கள் வந்து ஜாப்குள்ளே என்ட்ரு ஆகிடலாம். நீங்கள் படிக்கக்கூடிய விஷயத்த தெளிவாக நீங்கள் படிங்க. ஸோ ஃபவுண்டேஷன்ஸ்லேருந்து நீங்கள் கரெக்டாக நீங்கள் படித்தீங்க அப்படின்னா நீங்கள் ஈஸியாக நீங்கள் வந்து வேலைக்குள்ளே உள்ளே போயிடலாம். ஓகே, அடுத்த ஸ்லைட் பார்க்கலாம். ஓகே, நான் பைத்தான் முடிச்சிட்டேன். ஆனால் நான் ஃப்ரெஷரு, எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, எனக்கு வந்து ஜாப்ஸ் இருக்கா, அவைலபிள் இருக்கா அப்படிங்கிறது நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா நான் கண்டிப்பாக எஸ்ன்னு தான் சொல்லுவேன். நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தாலும் டெஃபினட்டாக உங்களால் ஒரு ஜாப்குள்ளே என்ட்ரு ஆக முடியும். ஸோ நான் சொல்லலை, நீங்கள் வேணால் கூகுளில் போய் சர்ச் பண்ணுங்கள், கேன் யூ ஃப்ரெஷர் கெட் ஏ ஜாப் இன் பைத்தான் அப்படிங்கிறத தேடுங்க. ஸோ கண்டிப்பாக அது எஸ் அப்படிங்கிறது தான் சொல்லும். நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகேங்க, இந்த பைத்தானை பற்றி இன்னொரு முக்கியமான விஷயம் நான் சொல்கிறேன். நிறைய முக்கியமான கம்பெனிஸ், அதாவது பெரிய கம்பெனிஸ் கூட என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா பைத்தான் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. எந்த கம்பெனிஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கூகுள், நெட்ஃப்ளிக்ஸு, ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம், அமேசான், இன்டெல், ஈபே, ஸ்பாட்டிஃபை, நாசா எக்ஸட்ரா நம்ம சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ இந்த கம்பெனிஸ்லாம் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா பைத்தான் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ பைத்தான் வந்து ரொம்ப ஃபெமிலியரானதுக்கு ரீசன் இது தான். ஸோ ரொம்ப ஈஸியாக நம்ம லேர்ன் பண்ணி நிறைய யூஸ் பண்ணுறதுனால நிறைய கம்பெனிஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஆக்சுவலாக. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்லைடில் பார்க்கலாம். இந்த வீடியோ மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது, மேலும் நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் 8012016555 அந்த நம்பருக்கு என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.